ஒவ்வொரு வாரமும் நம்ம ஒரு சிறப்பான படங்களை பற்றி நம்ம வீப்ளே மூவி டைமில் பார்ப்போம். அப்படி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் தான் ராயன் படம். அதுக்கு முன்னாடி நம்ம வீப்ளே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ராயன் படம், இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் அவர்கள் வழங்க தனுஷ் அவர்கள் எழுதி இயக்கி நடிக்கவும் செஞ்சுருக்காருங்க. இதில் இவர் ஒரு சிறப்பான கதாபாத்திரமாக வந்திருக்காரு. இவருடைய கதாபாத்திரமே வேற லெவல் அப்படின்னு சொல்லலாம். இந்த ராயன் படத்தில் 4 உடன்பிறப்புகளில் மூத்தவராக வர்றாரு தனுஷ் அவர்கள். அவர் தாங்க ராயன். இந்த 3 சகோதரர்களுக்கு இடையும் ஒவ்வொரு கேரக்டரும் வித்தியாசமாக காமிச்சிருக்காங்க. இதுல ஒரு அன்பு சகோதரியா வராங்க துஷாரா விஜயன். இதுல சுந்தீப் கிஷன், காளிதாஸ் ஜெயராம், இவங்களுடைய கேரக்டர் ஒவ்வொருத்தருக்குமே வித்தியாசத்தை கொடுத்திருக்காங்க. காளிதாஸ் ஜெயராம் ஒரு நல்ல ஒரு படிக்கக்கூடிய ஒழுக்கமுள்ள பையனா இருக்காரு. சுந்தீப் கிஷன் இதுல சகோதரர்கள்லயே ரொம்ப கோபமானவரா இருக்காரு. இதுல மூத்தவர் தாங்க இந்த ராயன் தனுஷ். இவரு அப்பா கேரக்டர்ல அது பொறுப்பானவரா இருக்காருங்க. ஏன்னா மூத்தான இல்லையா, அதனால அப்படி இருக்காரு. இதுல துஷாரா விஜயன் ரொம்ப சுட்டியான ஒரு பொண்ணா வராங்க. இந்த 4 பேரை சுத்தி தான் கதையே. ஒரு கிராமத்துல தன்னோட பிழைப்புக்காக நகரத்தை நோக்கி படையெடுத்து வராங்க. அப்படி இவங்க ஜெயிச்சாங்களா ஜெயிக்கலையா அப்படின்றது தான். ஆனா வாழ்க்கையை ரொம்ப எளிமையா இருக்காது அப்படின்றத இந்த படம் தத்ரூபமா காமிச்சிருக்கு. ஸோ அங்க ஏற்பட்ட கஷ்டத்தை தாண்டி அவங்க நகரத்துக்கு வரும்போது நகரத்து வாழ்க்கையும் அவங்களுக்கு மிகமான மோசமான சூழ்நிலை தான் தருது. ஆனா வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படின்ட்டு சேர்றாங்க. அப்படி சேர்ற இடம் தான் செல்வராகவன். அவர்கிட்ட ஒரு காய்கறி சந்தை கைவினை கலைஞர் மாதிரி வந்திருந்தாலுமே இவரோட கேரக்டர் வித்தியாசமா இருக்கு. சின்ன வயசுல பார்த்த ராயனை இப்ப எப்படி பார்க்க போறோம் அப்படின்றத சொல்றதே இவர் செல்வராகவன் அவர்கள் தான். இந்த படத்துல அவருக்கான கேரக்டரை அவர் தத்ரூபமா எடுத்து பண்ணிட்டாரு. இயக்கத்துல வேணா தம்பி டைரக்டரா இருக்கலாம், ஆனா நடிப்புல கிங் ஆயிட்டாரு நம்ம செல்வராகவன் அப்படின்னு சொல்லலாம். இப்படி படம் செம்மையா டிராவல் ஆயிட்டு இருக்கு. இதுல இடையிடையே வர முக்கிய கதாபாத்திரங்கள் தான் இந்த படத்துக்கே ஆப்போசிட், அதாவது நெகட்டிவ் ரோல்ல பண்ணக்கூடிய எஸ்.ஜே. சூர்யா அண்ட் பருத்திவீரன் சரவணன். இவங்க 2 பேருக்கு இடையில மாட்டிக்கிட்டு முழிக்கிற தனுஷ், அதாவது ராயன் என்ன பண்றாரு அப்படின்றது தான் இந்த கதையே டிராவல் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருந்தாலும் ஓரளவுக்கு நல்ல மூவ்மெண்ட் தெரியுற மாதிரி இருக்கு. பட் படங்கள் எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்ன நடக்க போகுதுன்ற ஒரு சஸ்பென்ஸை கொடுத்துட்டு தான் படம் வரும். பட் இந்த படத்துல முன்னாடியே ஒரு ரிவீல் பண்ணியிருந்தாலுமே இதுல இவங்களுடைய கதாபாத்திரம் எதுக்காக இவங்க கிட்ட மாட்டுறாங்க, இவங்க யாருனால, இவங்களுக்கு யாரை திருமணம் பண்ணிக்கிறாங்க, அதுல வரக்கூடிய குழந்தை, இந்த குழந்தைக்கு அந்த அண்ணன்கள்லாம் எப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யறாங்க அப்படின்ற கதையை ரொம்ப தத்ரூபமா கொடுத்திருக்காங்க. இதுல தனுஷ் அவர்கள் பொறுப்பாவே இருந்தாலுமே அந்த பொறுப்பை தாண்டி பொறுமையை மீறக்கூடிய ஒரு சக்தியா கோபம் வருது. யாருனால அப்படின்னா நெகட்டிவான எஸ்.ஜே. சூர்யா தான். ஸோ இவர் அடிக்கடி அவருக்கு தொந்தரவு கொடுத்துட்டே இருக்காரு. இதுல அவர் நிறைய பிரச்சனையை சந்திக்கிறாரு, நிறைய எதிரிகளையும் சந்திக்கிறாரு. இதுல அவர் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் இது முதல்ல ஆரம்பிக்கிறது வெட்டு குத்து அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிறது. இதுல இளைய சகோதரர் காளிதாஸ் ஜெயராமும் சுந்தீப் கிஷனும் இதுக்கு இடையில சப்போர்ட்டிவா இருக்கிற மாதிரி வருது. ஆனா இருந்தாலும் தனுஷ் அவர்கள் தான் பொறுப்பானவர்னால அவர் எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கிறாரு. இதுல எஸ்.ஜே. சூர்யா என்னென்ன விஷயங்கள்லாம் பண்றாரு, எவ்வளவு பெரிய கெடுதல்லாம் பண்றாரு அப்படின்றது தான். இதுல போலீஸ் அதிகாரி வர்றாரு பிரகாஷ்ராஜ் அவர்கள். அவரோட கதாபாத்திரத்தை செமையா பண்ணியிருக்காரு. முதல் பாகம்ல எப்படி எல்லாம் கதையை நகர்த்திட்டு போகணுமோ அது 2ஆம் பாகத்துல வேற லெவல்ல கொடுத்திருக்காருன்னு சொல்லலாம். என்னதான் இயக்குனர் தனுஷ் நடிகராக இருந்தாலும் அவர் ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போதே ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாரு, அதாவது பவர் பாண்டி. ஸோ இந்த படத்தையும் சிறப்பாக கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுல கதை டிராவல் ஆகி வந்துட்டே இருக்கு. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பிரச்சனையும் சந்திக்கிறாங்க. சில இடங்கள்ல வெட்டு குத்து நடக்குது. அங்க இவங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டதா, அந்த காய்கறி சந்தைகள்ல என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருது, இதுல செல்வராகவன் சப்போர்ட்ல இருக்காரா, பிரகாஷ்ராஜ் சப்போர்ட்டா இருக்காரா, எஸ்.ஜே. சூர்யா கடைசியில மாறினாரா மாறலையா, பருத்திவீரன் சரவணன் என்ன பண்ணாரு, எதனால எஸ்.ஜே. சூர்யா கூட இவர் டைப் வச்சுட்டாரு, இந்த 2 டீம் கடையில என்ன பிரச்சனை நடக்குதுன்றத சுவாரஸ்யமா கதையை கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் ராயன் படம் இன்னைக்கு வெற்றி நடை போடுறதுக்கு காரணமே அதோடைய கதைக்களங்கள் தாங்க. இன்னைக்கு கரண்டா சில விஷயங்கள் ரியல் லைஃப்ல இதே மாதிரி நடந்துகிட்டு நடந்திருந்தாலும் அதை ரிவீல் பண்ற மாதிரியே இந்த படம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துக்கு 10க்கு 7.6 கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வீப்ளே மூவி டைம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.